இதுக்கு பதில் சொல்லுங்க சார். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கோம், இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம், நம்பிட்டு இருக்கோம். அப்படி தானே? கரெக்டு தானே? நான் கேட்குற கேள்வி பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், கமெண்ட்ஸில் எழுதுங்க. இந்த உலகத்தில் கரெக்டு தானே? சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா? சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை இன்சுலின் மாத்திரை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க, நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் இன்சுலினும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. இதை எழுதி வச்சுக்கிடுங்க. கரெக்டு தானே? கரெக்டு தானே? இந்த உலகத்தில் வெந்தயம் ஆவாரம் இப்போ பயங்கர ஃபேமஸ். அப்படி தானே? நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கொய்யா இலை, கிரீன் டீ, இப்போ மாங்காய் இலையும் ரொம்ப ஃபேமஸ். மாங்காய் இலையும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இப்போ. இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட யாராவது ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்களேன். இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்கள் சார், நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், இந்த 4க்குமே அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து என்னது? பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம். ஏன்னா பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சா? பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு யாருக்கா ஹெல்ப் பண்ண விருப்பம் இருந்தால் இந்த ஷேர் பண்ணி கொடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் குட் GOOD குட் டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? கரெக்டாக குட்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க. ஸ்டே டியூன்.